ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹயாங்கை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹயாங் எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறான். ஓ மேலேயும்டா. நான் மட்டும் உன்கிட்ட இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக என் ஹயாங்க என்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவான். என்ன அன்னைக்கு நம்ம லவ்வுக்கு, ஆமாம் அன்னைக்கு எனக்காக எல்லாத்தையுமே பண்ணார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்கிட்டயே அந்த லைஃப்பை அப்படியே மறந்துருன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் இன்னுமே இந்த மாதிரி லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகி தான் இருக்குன்னு தெரிஞ்சா என் ஹயாங்கே ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவான். ஓ, அங்கே ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவார். பார்த்துக்கிறேன். அதெல்லாம் விடு, ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்க சொல்ல பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹவுஸ் கொண்டிருக்கோம். ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பெட்ரூம் மேலே ஃப்ரீயாக தான் இருக்குது. நீயும் ஃப்ரீயாக தான் இருக்கிற, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ஹோப் கொஞ்ச நேரம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாமா, ஸ்லீப் பண்ணலாமான்னு கேட்டேன். பிச்சிருவேன் போ, வேறு ஏதாவது பாரு. மூவி பார்க்கலாமா? மூவி நான் சொல்கிற மூவி தான். இல்லை நான் சொல்கிறது. சரி, டாஸ்க் போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க் போட்டு பார்ப்பாங்களே, இதில் ஜேகோப் பின்னாயிருவார். ஜேகோப் அப்போ இருக்கிற மாதிரி இப்போல்லாம் மூவி பார்க்க மாட்டேன்ல, இப்போ அதை விட பயங்கரமாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவி ஏதோ ரொமான்டிக்கான மூவியை தான் வைப்பாரோங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். பயங்கரமாக இருக்கிற ஹாரர் மூவி எதுக்கு வச்சுருக்காரு. ஜேகோப் என்னடா நீ விட இப்போ ரொம்ப மோசமாயிட்ட. இது எல்லா பிளேஸ்லேயும் ரொம்ப பயமாக இருக்குது ஜேகோப். இந்த ஹாரர் மூவி வேண்டாமே, இந்த லவ் மூவி பார்ப்போமா? லவ் மூவி எனக்கு வேண்டாம். ஆனால் நான் பக்கத்துலேருந்து உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லவ் கொடுக்குறேனே, நான் வேணால் அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுறேன், அந்த மூவியில் இது தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாட்டியாக நம்ம ஆலன்கிட்ட பேச ஜேகப்பை பிடிச்சி தெளிவிட்டா. கோஸ்ட்டு கரெக்டாக அந்த மூவியில் என்ட்ரு ஆகிற சவுண்டுக்கு ஜேகப்போ டைட்டாக ஆலனுக்கு ஹக் பண்ணபடி ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. முதல்ல அந்த மூவியை நீ பாட்டு அப்படிங்கிற மாதிரி கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா, ஐயோ ஆலனு இத்தனை இயர்ஸ் ஆனாலும் நீ மாறவே இல்லை பற்றியா, மூவி எண்டாகிற வரைக்கும் இந்த ஹக் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆலன்கிட்ட ப்ளே பண்ணி நம்ம ஜேக்கப் இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஆரம் சைடு தான் கட்டுது. ஆரம்டா நம்ம ஜின்னு ஹவுஸ்லேருந்து நேரமாகவே ஒரு பக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டேன். பாடி கார்டு சொல்லிட்டு கேட்டு நேராக நம்ம ஜின்கிட்ட வந்து நிற்கவும், அந்த பர்சன்ஸ் கிடச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், கிடச்சிட்டாங்க, நீ டென்ஷன் ஆக்காடுன்னு இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பாக்ஸ் எட்டு போயிருப்பாங்களோ, அதை வந்து எப்படியோ நம்ம ஆரம் அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிச்சி அடித்து பாக்ஸை வாங்கிட்டாரு. இந்த மாதிரி வாங்கினதை ஜின்னுகிட்ட காட்டவும், எங்கே அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் அவனை லாக் பண்ணி வச்சுருக்கேன், அவனை பாடி கார்ட்ஸை விட்டு கில் பண்ண சொல்லியிருக்கேங்கிற மாரி சொல்லிவிட்டு, நீ வா நம்ம ரூமுக்கு போகலான்னுங்கிற மாரி கூப்பிட்டான். ஆரம்பட ஆன்ஸை தட்டி விட்ட வேகத்திலே கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகி, நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணணும்னு அதை எடுத்துகிட்டு வர போவியாடானுங்கிற மாரி எவ்வளோ திமிருந்தா என் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஒரு பர்சன் மூலியமாக எடுத்துகிட்டு போக வைப்பேன், என்ன நினச்சிடா அந்த திங்ஸை என் பிளேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போனேங்கிற மாரி கோவம் தீர வரைக்கும் நம்ம ஜின்னு பயங்கரமாக அடிக்கிறாரு. பாடி ஆடை தான் அடிக்க விட்டு கில் பண்ணலாம் நினச்சா, ஜின்னு அடித்தா அடியிலே அவன் டெத் ஆகிருப்பான். டெத் ஆனதுக்கப்புறமும் ஜின்னுக்கு கோவம் குறையாமல் பயங்கரமாக அடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜின்னை வந்து பேக்கப் பண்ணப்படி ஜின்னோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு, சரி எதுக்கு இந்த அளவுக்கு ஆங்கிரி பேர்டு போடும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ண ஜின்னு அப்படியே ஆரம்ப லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு, எனக்கு இன்னும் கோவம் தீரலை, இவங்கிட்ட இருந்து மணி வாங்கி யார் இந்த பாக்ஸை வாங்க வந்துட்டு அடி யாருன்னு கண்டுபிடிச்சியா, எதுக்காக அவங்க நம்மளோட பாய்சனை கேட்குறாங்க, எதுக்காக அந்த பாய்சன் இட்ட வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமானா ஜின்னு இந்த அளவுக்கு ஆங்கிரி இல்லை. பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வராரு. நேராக ஆரம்போட ரூமில் கொண்டு வந்து பொறுமையாக ஜின்னை உட்கார வச்சுட்டு ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அந்த பர்சன் யாருங்கிறது சீக்கிரமாகவே பர்சனல் பாடி கார்டு கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் அவன் எந்த பர்சன்ட்டு கேட்டு நம்ம பிளேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒர்க் பண்ண வச்சானோ அது யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவனை நம்ம பனிஷ் பண்ணிடலாம்.
நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாரி சொல்லாமல் எனக்கு டென்ஷனாக தான் இருக்குங்கிற மாரி ஒரு மாதிரி டிப்ரெஷனாக டென்ஷனாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரம்பமும் எவ்வளவோ நம்ம ஜின்னுக்கிட்ட பேசி கொஞ்சம் ஜின்னை சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. பட் ஜின் சேஞ்ச் ஆகாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஆரம்பம்டா நேராக எழுந்து நம்ம ஜின்னை பிரடஸ்டில் தூக்குனபடி நேராக கார் பார்க் பண்ணியிருப்பார்ல, அவரோட கார் கிட்ட வராரு. எதுக்கு கார் கிட்ட வேண்டா, இங்கேயே இருந்தா இனி 100 இங்கேயே தான் இருப்பேன், ஒர்க்கெல்லாம் அவங்க பட்டுப்பாங்க, நம்ம 2 பேரும் அப்படியே வெளியே போகலாம், எந்த லுக்லேவா, ஹவுஸுக்கு போயிட்டு தாண்டா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நேராக காரை எடுத்துகிட்டு ஹவுஸுக்கு வராங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே அப்படியே ஒரு மாலுக்கு வராங்க. இந்த மாதிரி மாலுக்கு வேண்டாம், மாலுக்குள்ளே என்ட்ராகி நம்ம ஜின்னோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஜென்னுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி நம்ம ஆரம்புக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்களா அந்த மூமெண்ட்டுக்கு. ஜென்னுக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் பிடிக்குமோ அந்தந்த பிளேஸ்க்குலாம் போகிறாரு. ஜென்னுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு. ஜென்னுமே கொஞ்ச நேரம் சிடுன்னு எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வேண்டாம்னுக்கிற மாதிரி ஆரம்பம் பிடிச்சி ஃபஸ்ட்டில் திட்டிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் ஆரம் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஆரம் கூட சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பார். கொஞ்சம் ஜாலியாக பேசுவார். அந்த மாதிரி பேசுனா இப்போது ஆரமோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஆரமோட சொல்கிறல ஹெட்டாக வச்சபடியே வர ஜின்னை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஷாப்பிங் மால் பிடிக்கலையா என்ன, ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாகுது, எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல, அமேசிங் பார்க்கு போகுமா அப்படிங்கிற மாரி, அந்த பார்க்குக்கு போகுமானுங்கிற மாரி கேட்கவும், ஐ ப்ளே பண்ணி விளையாடவா, ஆமாம் ஜாலியாக இருக்கும், சரி வா போகலாம் அப்படிங்கிற மாரி நேராக அமேஷன் பார்க்குக்கும் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரான அடுத்த செகண்டே பாடி கார்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆரம்பம் ஜின்னு மட்டும்தான் அந்த பிளேஸில் ஆரம்பம் ஜின்னாவே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாருமே 2 பேரும் சேர்ந்தே ப்ளே பண்ணி விளையாடுறாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் அங்கே கோஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும்ல, அந்த செட்டப்புக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறாங்க. ஆரம் கோஸ்ட் ஹவுஸுக்குள்ளே போகிறோம். கோஸ்ட் இருந்தால் என்ன பண்ண, ஜின் நீ ஒரு மாஃபியா குயின், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கோஸ்ட்டே நம்ம பாட்டு பயப்படக்கூடாது, கோஸ்ட்டு தான் நம்மளை பாட்டு பயந்து ஓடணும், அப்படியே ஆரம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ முன்னாடி போ அப்படிங்கிற மாதிரி ஆரமாக பிடிச்சி தள்ளி விட, ஆனால் ஜின் நீ கிங் இல்லை, கிங்குக்கு முன்னாடி குயின் என்றாகக்கூடாது, கிங் முன்னாடி போவாராம், குயின் பின்னாடி வருவாங்களாம். ஆனால் ஜின் சொன்னால் கேளு, நீ போய் கிங்கை அவ்வளோ பெரியும் பயமுடுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் முன்னாடி போட்டு தள்ளி விட எனக்கே நர்வஸாக தானே இருக்குது. ஐயோ இது நார்மல் சும்மா ஒரு கேம் தானே, இருந்தாலும் அந்த ஹவுஸுக்குள்ளே போக பயமாக இருக்குதுங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஆரம்பண்டா ஜின்னு ஸ்மைல் பண்ணபடி வந்தா அந்த பிளேஸில் குட்டி குட்டியாக கோஸ்ட் மாதிரி கெட்டப்லாம் போட்டு பயமுட்டதுக்கு நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு பர்சன்ஸாக இவங்க வார மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு பர்சன்ட் டக்குன்னு ஒரு அதாவது போன் எலும்பு கொடுங்களா அப்படி பறக்க விட்டா மாதிரி பறக்க விட்றத பாட்டு திடீர்னு முன்னெடுக்கிறத பாட்டு 2 பேருமே பயந்து அலறிடுவாங்க. இந்த மாதிரி அலறினா ஜின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் ஆரம்னா ஸ்டெச்சு மாதிரியே நின்றுட்டாரு. என்னாச்சு என்னோட ஆரம்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பை பேக்கப் பண்ணபடி ஆரம் அது வெறும் டாய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் தாயா எனக்கு ஹார்ட்டே நின்றுருச்சு ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜின்னு ஸ்மைல் பண்ணபடி அப்படியா ஹார்ட்டை நான் சமாதானப்படுத்துறேங்கிற மாதிரி ஆரமோட ட்ரெஸ்ஸை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணி விட்றாரு. ரப் பண்ணி விட்டுட்டு போகலாமா, எங்கே இந்த ஹவுஸுக்கு வெளியிடனா வா போயிடலாங்கிற மாதிரி திரும்ப வரா, இந்த அளவுக்கு கூட போக முடியாது, இது என்ட்ரி மட்டும்தான், நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நோ என்ட்ரிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜின் ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நீ கிங்குடா, இதில் கிங்காக இருக்க முடியலையே, பயம் வந்துடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஆரம் பேசினா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பம் பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டா ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு இதாக பயமுறுத்துவாங்களா, அந்த மாதிரி பயமுறுத்துனா ஃபஸ்ட்டில் நம்ம ஜின்னு பயந்துருப்பார். அப்புறம் போக போக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணப்படி வந்தா நம்ம ஆரம்னா ஜின்னை டைட்டாக ஹக் பண்ணப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணப்படி ஜின் எப்படியாவது என்ன இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜின் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ மாஃபியா கிங்கு சும்மா கெட்ட போட்ட பசன்ஸ்லாம் பார்த்து பயப்படுறான், இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, ஆரம் சொல்லு ஜின் டோர் வந்துருச்சா வெளியே போயிடலாமா, இல்லை ஆரம் நம்பர் 1 மாஃபியா மேன் ஆரம், இந்த மாதிரி கெட்ட போட்ட கோஸ்டெல்லாம் பார்த்து
பயப்படுறான். அவனோட வீக்னஸ் இது டோனுங்கிற மாதிரி எனிமிக்கு தெரிஞ்சா இதை வச்சே உன்னை கீல் பண்ணிடுவாங்க, உன்னை பயமுடுத்தி உன்னை கீல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா வீக்னஸ் என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். ஆனால் உன்னோட வீக்னஸ் ரொம்ப சீப்பாக இருக்குனுங்கிற மாதிரி ஜின்னு பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். இந்த மாதிரிலாம் பண்ணாட்டா அவளுங்க மாதிரியாடி என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிருந்துங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. கரெக்டாக அந்த ஹவுஸுக்கு வெளியே வந்ததோடையே ஜின்னை விட்டு மூவ் ஆனாகி ஷார்ட் கலர்லாம் தூக்கி விட்டுட்டு எப்படியோ ஹவுஸை விட்டு வெளியே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜின்னா அப்படியே தரையில் உட்காந்தபடி பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்ன வெளியே வந்துட்டியா? அடே நான் தாண்டா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை ஜின், நான் ரொம்ப போல்டான பர்சன் தெரியுமா, நான் பயப்படாம தான் வந்தேன். அப்போ ஜின் இன்னும் டோர் வரலையா என்னை வெளியே கூட்டிகிட்டு போனேன். அப்போ கட்டினது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது கோஸ்டோட வாய்ஸ் தான் கேட்டுச்சுங்கிறாரு. இந்தபடி சொல்கிறது கேட்டு நான் வேணால் இப்போவும் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்குறேன், நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு? நீ தான் பயப்படல ஆராம், வா நான் இந்த டோர்கிட்டே அனுப்பினா நீ அண்டலா கொடி என்றாகி இந்த கொடி வர்ற அப்படிங்கிற மாதிரி மணியை கொடுக்கவும் ஒரு மாதிரி டிக்கெட் மாதிரி கிழிச்சு கொடுக்குறாரு. போ மறுபடியும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேண்டாமே, நம்ம 2 பேரும் கப்பலாக தானே என்ஜாய் பண்ண வந்துட்டுருக்கோம், சிங்கிளாக நான் என்ஜாய் பண்ண வரல ஜின், அதெல்லாம் முடியாது போ. இல்லை ஜின், நீ இப்படி தான் பேசுவ, இதை விட பக்கத்தில் வாட்டரில் சறுக்கிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு கேம் இருக்குடா, அங்கே போகுமா அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அங்கேருந்து ஜின்னு இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் ஜின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணபடி ஆராம் பின்னாடி கோஸ்ட் இருக்குதுன்னுங்கிற மாதிரி கலாய்ச்சி அப்படியே வர்றாரு. இந்த மாதிரி கலாய்ச்சி அப்படி உண்டா சும்மா இரு ஜின், நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜின்னும் ஆரமும் ப்ளே பண்ணபடி அந்த பிளேஸில் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ நம்ம ஜிமினா சைடை தான் காட்டுது. ஜிமினா நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா என்ன பண்ண ஏது பண்ண, அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம பாட்டு பயப்படக்கூடாது, அவன் என்ன பயமுறுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அன்றைக்கி ஒர்க்குக்கு போகாமல் இருக்கிறாரு. அந்த ஹவுஸ்க்குள்ளே ஜீசு என்ட்ராகிறா. ஜீசு உள்ளே வராத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு வேகமாக ஜீசுவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜீசு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணபடி அன்பு மலையை பொழிஞ்சிட்டு இருக்கிறத ஜிமினாவோட மாம் நோட் பண்ணிவிட்டு போடுண்டா, ½ அன் ஹவராக 2 பேரும் இந்த பொசிஷனில் தான் இருக்கிறீங்க, ஹக்கை பிரேக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவும் சீசுவும் அப்படியே 2 பேருமே மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆனா என்ன ஹயாங் ஒர்க்குக்கு போகலையா நீ? எனக்கு அந்த ஒர்க்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு நான் ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஒர்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டியா? அப்போ ஒர்க்குக்கே நீ போக மாட்டியா, ஹவுஸில் தான் இருப்பியா? என்னை பாட்டுக்கோ, நான் கிராண்ட்மாவோட கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஹே ஜீசு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் ஒர்க்குக்கு போகலைன்னா நீ ஒர்க்குக்கே போகாமல் ஹவுஸில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, நியூவாக இன்னொரு காலேஜில் ஒர்க்கு தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீ ஒர்க் பண்ண காலேஜில் என்ன ப்ராப்ளம்? நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அதான் அந்த பசங்க உன்னை காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜீசுவும் ஜிமினாவும் பேசிகிட்டு இருக்குது. ஜிமினாவோட மாம் நோட் பண்ணேன். சரி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு போடும் சாப்பிடுங்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. ஜீசு கூட நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணபடி ஜிமினா நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கிறது. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் ஜீசுவும் நம்ம ஜிமினாவும் தான் ஏதோ ட்ராமா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சீரியல் மாதிரி. ஓகே, ஏதாவது ஒரு சோக சீரியல் ஒன்று ஓடுது. அந்த மூமெண்ட்டுக்கு டிவியில் இருக்கிற பர்சன்ஸ் தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஜிமினாவும் சரி ஜீசுவும் சரி பயங்கரமாக அழுறாங்க. இந்த மாதிரி அழுதா ஜிமினாவோட மாம் தான் ஏண்டா டே அதான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு ப்ரோக்ராம்னு தெரியுது, ஏன் இந்த மாதிரி 2 பேரும் அழுறீங்க? ஜிமின், நீ ஒரு பாய்டா, நீயுமா இந்த மாதிரி அழுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பாயா இருந்தா ஃபீலிங்ஸ்லாம் வராடா, எமோஷ்னலாக வராடா, எங்களுக்கும் எல்லாம் வரும், அழுகையும் வரும் அப்படிங்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படியே அந்த ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, டீரியில் க்ளீன் பண்ணுறதுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. ஜீசுண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு டிஷ்யூ பேப்பரை வச்சு டீரியெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்தமாரி 2 பேரும் க்ரை பண்ண பொசிஷன்லேயே இருந்தால் அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக சுகா என்ட்ராகிறாரு.
இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜிமினாவோட மாம் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே எழுந்து நின்னா, ஐயோ வில்லன் என்ட்ரி ஹயாங், இந்த வில்லன் அந்த அந்த பசண்ட அந்த ஹீரோனியை ரொம்ப கஷ்டப்பட்டுறான். இப்போ இவன் வேற என்ட்ராயிட்டானே, என்ன பண்ண, ஏற்கனவே எமோஷ்னலாக போடு அப்படிங்கிற மாரி ஜீசு சொன்னா. உண்மையிலே வில்லன் என்ட்ராயிட்டானுங்கிற மாரி ஜிமினாவோட மாமசிலவம், மா டிவி அங்கே இருக்குது, நீ எங்கே பாட்டு பேசிகிட்டு இருக்க, வில்லன் அங்கே வரான், பின்னாடி திரும்பி பாரு யார் வரான்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி செல்லவும், பின்னாடி வெளில வரானா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துருக்க சோஃபாவில் வந்து பேக் சைடாக திரும்பி சுகா உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜீசு வந்து ஷாக் ஆகுறா. ஏய் இது ஜேகப்போட பிரதர் இல்லை, ஹை இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, ஹாய் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சீசு ஹேண்ட்ஸ் தூக்க வேண்டா, உன்னை ஏவண்டா மாட்டல இந்த ஹவுஸுக்குள்ளே வர சொன்னதுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கத்திட்டாரு. இந்த மாதிரி ஜிமினா கட்டுறத பார்த்துட்டு சீசு கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே ஹேண்ட்ஸு கீழே இறக்குறா. என்ன ஹவுஸுக்குள்ளே வரக்கூடாதா, என்ன சொல்கிறான் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நம்ம சீசு நோட் பண்ணால், ஜிமினா எல்லுண்ட வேகத்துலேயே உனக்கு என்ன திமிரு இருந்தா என்ன, அவன் பாட்டுக்கு ஏன் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராயிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா, சுகாவுக்கு பக்கத்துலேயே சுகாவோட ஹவுஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பாடி கார்டு வந்து சுகாவுக்கு பக்கத்தில் சுகாவோட லக்கேஜை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த மாதிரி ஷூட் கேஸ் வந்து நிற்கிறத பற்றி ஷாக் ஆகி நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணால், உன்னை ஒர்க்குக்கு வர சொன்னேன், வர மாட்டேன்னு சொல்லி நீ ஸ்ட்ரகிள் பண்ணுற, என் பேபி எனக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட துளி அளவு கூட எனக்கு விருப்பம் இல்லை ஜிமின். உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸ், என் ஹாப்பினஸ் தான் உனக்கு புரியவே மாட்டேங்குது. அதான் என் பேபியோட ஹாப்பினஸை ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சொல்லி நானே உன்னை தேடி வந்துட்டேன். நான் இனி நீ என்ன மேரேஜ் பண்ணி ஏன் ஹவுஸுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் கூடயே லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் இதே ஹவுஸில் ஓம் பெட்ரூமில் இருக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எடு அப்படிங்கிற மாதிரி இவங்க 3% ஷாக்கானா, ஓ மாம் சொன்ன பர்சன்ட் சுகா ப்ரோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீசு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. சீசு ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி, இவன் என்ன எங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால், அங்கே என்னத்தடா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா சுகாவை பாட்டு பேசுனா, ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் மில்க் ஷேக் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இடோ இப்போ எட்டு வந்துடுன்னு தம்பி, இப்போ எட்டு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி கிச்சனை போட்டு போனாம்மா, அவன் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட மாமா ஃபாலோ பண்ணபடி பண்ணான். சுகா நேராக சீசுக்கிட்ட வந்துட்டு, சீசு நீ எப்போ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ஹயாங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, என் ஹயாங் ஏன் உன்னை அண்டை மாடி திட்டிகிட்டு இருக்கான், அது சரி ஏடோ என் ஹயாங் கூட இருக்க போகிறேனுங்கிற மாதிரி சொல்கிற, என் ஹயாங் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலேஜ் ஓனர் நீயா அப்படிங்கிற மாதிரி சீசு இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு சுகாடாம், அது ஏன் கேட்குறப்போ என்னை ஏன் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கன்னே தெரியல, நானும் அவனை ஃபஸ்ட்டே பாட்டடேஸ்லேருந்தே லவ் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாராவது பாட்டடையே ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, நான் உன் ஜிமினாவை பாட்ட அன்னைக்கே மா சொல்ல கேட்காம என்னம்மா அவனுக்கு இதுதான் பிடிக்கணுங்கிற மாரி மில்க் ஷேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை தாமா அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட மாமோட ஆன்சரில் இருக்கிற அந்த மில்க் ஷேக் கொண்டு வந்த கிளாஸை பிடுங்குறாரு. ஹயாங் நீ சும்மா இரு சீசு, உனக்கு ஒன்றும் தெரியாது, டேய் மில்க் ஷேக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உனக்கு என்ன வேணாலும் உன் ஹவுஸில் போய் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்க் ஷேக்கை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி ஜிமினா குடிச்சு முடிச்சிடுவார். இந்த மாதிரி குடிச்சிட்டு பாட்டுட்டு சுகாடா அப்படி பொறுமையிலேருந்து ஜிமினாவுக்கு பேக் சைடில் வந்து பேக்கப் பண்ண பிடிக்கவும் சீஸும் சரி ஜிமினாவோட மாமும் சரி ரொம்ப ஷாக்கானா, ஜிமினாவோட மாம் ஹேண்ட்ஸில் வச்சுருந்த பிளேட்டு கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுட்டாங்க. என்ன பண்ணி போட்டால் ஜிமினாடா நம்ம சுகாவோட அந்த ஹக்கை பிரேக் பண்ண பார்த்தேன், நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கப்பளுக்கு நான் உன்னை டென்ஷனாக்க விரும்பல, ரூம்மேட்டு அட்டாண்ணா நான் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, ஸ்மெல்லாகவும் இருக்குது, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட நெக்கில் இப்படி கிஸ் பண்ணபடி போனால், டே என்னடா நினச்சிட்டு இருக்க ஏன் ரூமுக்கு போகாதடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாரி கட்டுனா, ஐயோ இப்போ ஒரு ட்ராமா பாட்டேன்டா, அந்த ட்ராமாவோட இந்த ட்ராமா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி
சீசு இந்த மூமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிற, அவன் ஏன் ரூமுக்கு போகிறான்டி, போய் லக்கேஜை பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா ஒரு பக்கம் நிற்கிறாரு. லக்கேஜை சுகா ஒரு பக்கம் பிடிச்சிருக்காரு. அந்த பிடி மாதிரி இருக்கும்ல, அட சுகா பிடிச்சிருந்தா இன்னொரு பக்கத்தை நம்ம ஜிமினாவும் சீசுவும் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹவுஸை விட்டு வெளியே போடானுங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தா இவங்க 2 பேரும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது. ஜிமினாவோட டேடு நோட் பண்ணிவிட்டு ஜிமின் ப்ராப்ளத்தை பெருசாக்காட அப்படிங்கிற மாதிரி கட்டம். ஜீசுவும் சரி ஜிமினாவும் சரி அந்த சூட் கேஸை விட நம்ம சுகா அப்படியே ஃப்ளோரில் போய் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தோம். ஐயோ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் டேடி என்னை கொன்னுருவானே அப்படிங்கிற மாதிரி நேராக சுகா கிட்ட நீங்கள் இங்கே என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா கூட லைஃப்பை லீட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜிமினா டென்ஷன் ஆகி டே என்னை டென்ஷன் ஆக்காதடா நீ இந்த ஹவுஸில் இருந்துக்கோ, நான் இந்த ஹவுஸை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போகிற ஜிமினோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், இந்த வேர்ல்டில் நீ எங்கே வேணாலும் போ, எவ்வளோ தூரம் வேணாலும் போ, எங்கே போனாலும் சரி அங்கே உன் பின்னாடி உன் சேடாவாக நான் கண்டிப்பாக இருப்பேன். நீ எங்கே போறியோ அங்கே நான் இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன். நீ ஒர்க்குக்கு வந்துருந்தா நான் இந்த மாதிரி ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ணியிருக்க மாட்டேனே. நீ ஒர்க்குக்கு வரமாட்டேன்னா நான் உன்னை தேடி வந்துட்டேன். நான் இனி இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஹவுஸ்லேருந்து நீ கிளம்புனா உன் கூடையே நானும் கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கி உன் பேரண்ட்ஸையும் டென்ஷன் ஆக்காடன்னா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட ரூமுக்கு போகிறேன். ஆன்ட்டி அங்கிள் எனக்கு டின்னர் இந்த மாதிரி தான் வேணுங்கிற மாரி சொல்லிட்டு வர போகிறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணோம். ஜிமினா டென்ஷன்லேயே சுகாவை போட்டு முறைச்சிட்டு இருந்தா. அவனுக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் நீங்கள் ரெடி பண்ணாண்டா, அவன் சாப்பிடாமலேங்கிற 2 போகட்டும்ங்கிற மாதிரி திட்டு இருந்தான். நீ என்ன பைத்தியமா ஜிமின், பைத்தியமாட்டி பேசிகிட்டு இருக்க? அவன் டேடி யாருங்கிறது உனக்கு தெரியும்ல? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் கம்பெனிக்கே என்னையே அவனோட பாடி கார்ட்ஸ் மிரட்டினாங்க தெரியுமா அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட பேரண்ட்ஸை சுகாவோட டேடு போய் மிரட்டையே செஞ்சுருப்பார் பாடி கார்ட்ஸ் மூலியமாக. என்னோட சன் இந்த மாதிரி ஹவுஸில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாரி சுகாவோட டேடு மிரட்டினது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என் சன்னுக்கு ஏதாவது ஆச்சு உன் ஃபேமிலியில் 1% கூட இருக்க மாட்டாங்க, அவன் உன் ஹவுஸுக்கு வரணுன்னுங்கிறான், எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் உன் ஹவுஸில் அவனை அலோவ் பண்ணு, அவனுக்கா போர் அடித்ததோட என் ஹவுஸுக்கு வந்துடுவானுங்கிற மாரி சுகாவோட டேடி இந்த மாதிரி சொல்லி கொஞ்சம் ரூடாகவே நின்றுப்பார். சுகாவோட டேடை பார்த்த பயத்திலேயே சுகாவுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிற மாரி அவசரமாக ஹவுஸுக்கு கிளம்பின்றிருப்பார். இந்த மாதிரி அவங்க டேடை இந்த மாதிரி பேச சொல்ல நான் என்ன பண்ண முடியும்? அவன் எத்தனை டேஸ் இங்கே இருக்கானோ இருந்துட்டு போகிறான், அவனுக்கா நம்ம ஹவுஸ் பிடிக்கலன்னா தானாக போயிட்டு போகிறான். நீ ப்ராப்ளம் பண்ணா ஜிமின், டேட் உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவன் ஏன் ரூமில் ஏன் பெட்டில் ஏன் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணுவேனுங்கிறான். அப்போ என் கூட ஒன்றா சேர்ந்து ஸ்லீப்னா ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் ஒர்க்கை பற்றி என்னோடய ஃபியான்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க செல்லம், நானும் அவனும் ஒரே ரூமில் ஒரே பெட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் என்னை ஏன் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மீதி கோவமாக ஜிமினா கட்டுனா. ப்ளீஸ் ஜிமின், இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சமாளிக்கனே தெரியல, டேட்டை ஏதாவது ஹெல்ப் கேளு. கண்டிப்பாக டேட்டை நீ ஹெல்ப் கேட்டா இல்லை, இதை டேட்டை சொல்லக்கூடாது, இங்கே சுகா இப்படி ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிற மூமெண்ட் டேக்கி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே நேராக ஹவுஸை விட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி போனால் சீசு தான் இது என்னடா அயாங்க என்னன்னா அந்த பர்சன்டை பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, நீ ஹவுஸுக்குள்ளே ஏண்டா இருக்கிற, வெளியே போடானுங்கிற மாதிரி திட்டுறாரு. இதே பிளேஸில் டே ப்ரோ என்றானார்னா இந்த ப்ராப்ளமே ஃபினிஷ் ஆயிரும். டே ப்ரோக்கிட்ட சுகா இங்கே இருக்கிறது சொல்லவே கூடாது, அவன் இங்கே இருக்கிறானுங்கிறது தேக்கி தெரியவே கூடாதுங்கிற மாரி வான் பண்ணி திட்டிட்டு போகிறாரு. இவர் இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாராம், சுகா இருக்கணுங்கிறாரா, இல்லை இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறாரா, இல்லை போகணுங்கிறாரா, ஒன்றுமே புரிய மாட்டேங்கப்போ. சரி நம்ம ஹயாங்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாரி சீசு நேராக இல்லைண்டு சுகா கிட்ட நிற்கவும், என்ன சீசு அப்படிங்கிற மாரி கேட்டால், நீ எங்கள் பிரதரை மீட் பண்ணிங்களா, அந்த மூமெண்ட்டை சொல்லுங்கிற மாரி சொல்லவும், அதில் ஜிமினா பாடியில் பிரேக் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படியே ரிப்பீட்டடாக கேட்குறா. அந்த மாதிரி கேட்டான். அதுவும் என்ன சொல்கிற, முன்னாடி அப்படி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணப்படி நின்று, இதுதான் என்னோடய ஃபைலு, நான் இந்த மாதிரி ஸ்டடி ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கேன், நான் ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேஸ்லையா ஒர்க் தேடிட்டு இருக்கேன், உங்கள் காலேஜில் ஏதாவது ஒர்க் இருக்குதா சார்? இந்த மாதிரி தான் பேசினான். அவன் பேசின ஒவ்வொரு வேர்டும்
அவ்வளோ க்யூட். அவனோட ஸ்மைல் அடவிட க்யூட். அப்போது ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தான் தெரியுமா, செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஏன்? உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லுக்கில், இந்த ஹேர் ஸ்டைலில் நீ செம்ம ஹாட்டாக இருக்குன்னு ஒன் டே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைலே வைக்கக்கூடாதுன்னு ஹேரை மொட்டையும் கட் பண்ணிட்டான். நல்லா லாங்காக வச்சுருந்தேன் அந்த ஹேர். பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இப்போ ஷார்ட்டாக மொட்டை ஹேரையும் வெட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம சீசு அப்படியே சிரிக்கிறா. என்னோட ஹயாங் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒர்க் கேட்க சொல்ல நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? எப்படி ப்ரப்போஸ் பண்ணி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாரி சுகா அப்படியே அந்த ஃபஸ்ட்டே ஜிமினா ஒர்க்குக்கு வந்ததே சொல்கிறாரு. சுகா எழுந்த வேகத்திலேயே ஜிமினா வந்து சேரில் உட்கார சொல்லுவாரா, அந்த மாதிரி உட்கார சொன்னால் ஓகே சார் நான் இந்த சேரில் உட்காருந்தேன், நீங்கள் என்னோடய ஃபைல் பேப்பரை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த பேப்பர்ஸை நீட்டுனேன். பேப்பர்ஸை வாங்கி டேபிளில் வச்சுட்டு உங்களோட நேம் என்ன? ஏனுமா பார்க் ஜிமீன். ஓ நேம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க. என்ன? இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்குது. ஏன் இவ்வளோ வேடாக பேசுகிறீங்க? ஐயோ என்ன இப்படி உளருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை நான் ஒர்க்கு கேட்டுக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போங்க, ஸ்டாஃப் ரூமில் இதுக்கான ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹை ரியலி எனக்கு ஒர்க்கு தரேனுங்கிறீங்களா? ஐயோ என் பேரண்ட்ஸ்கிட்ட எதை சொன்னோம்னா ரொம்ப ஹாப்பியாகுங்க. தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்ங்கிற மாதிரி சுகாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிருப்பார். இந்த மாதிரி ஜிமினை பண்ணிவிட்டு அந்த ஃபைல் பேப்பர் ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த இந்த காரிடோருமா போய் லெஃப்ட்டு கட் பண்ணால் ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறேன்னா அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா ஸ்டாஃப் ரூமுக்கு போகலானுங்கிற மாரி போனால் இப்படி போகிற ஜிமினாவை சொடக்கு போட்டு நம்ம சுகா நிப்பாட்டுறாரு. இந்த மாதிரி நிப்பாட்டினா இன்னும் ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திரும்பி நம்ம சுகாவை நோட் பண்ணோம். ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்து நீ உண்மையிலே பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கிறடா, என்னமோ தெரியல இந்த ஐஸ் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, 24 ஹவர்ஸும் உன்னை மட்டுமே பார்த்துட்ருக்கணும் போல் இருக்குது, இது என்ன மாதிரி ஃபீலிங் தெரில அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் எடுத்து சுகாவோட செஸ்ஸில் வச்சு இந்த ஹார்ட்குள்ளே இப்போது உன்னோட லுக் மட்டும்தான் இருக்குது, இந்த ஹார்ட் முழுக்க நீடாக இருக்கிற, எனக்கு என்னமோ தெரியலடா ஏதோ நேம் சொன்னானே, பார்க் ஜிமீன், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லைக் யூ அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி சொன்னேன். ஜிமினா ஷாக் ஆகி டக்குன்னு நம்ம சுகாவை மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன பேசுகிறீங்க? அது வந்து என்னென்னா அது வந்து சும்மா சொல்லி பார்த்தீங்களா? ஆமாம் நான் வந்து அது வந்து அப்படிங்கிற மாரி நம்ம சுகா திணற ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மூமெண்ட் அப்படியே நம்ம சீசுக்கிட்ட சொல்லவும் அப்புறம் என்ன சொல்லி சமாளிச்சிங்க? அது வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண எனக்கு தெரியல, அதான் உன்னை வச்சு ட்ரெயின் பண்ணி பார்த்தேன், நீ என்ன ரியாக்ஷனில் நான் பார்க்குறேன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளித்தேன் அப்படிங்கிற மாரி சீசுக்கிட்ட சொல்லவும் சீசு பயங்கரமாக சிரிக்கிறா. அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு எதுக்கு அப்படி சொன்னீங்க? ஹயாங் முறைச்ச முறை அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ கோவமாக முறைச்சி என்ன சொல்கிறீங்க என்கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரி மிட்டாயை நான் அடிச்சிருப்பான் உங்களுக்கு. அந்த மாதிரி கோவமாக என்ன பாட்டான். அது வேற இல்லை அப்படின்னா அவன் ஒர்க்குக்கே வந்தான். நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறத கேட்டு எனக்கு உன் வேலையை வேண்டாம் நீயும் வேண்டாண்டானுங்கிற மாதிரி பேரக்கூடாதுல்ல, அதான் என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறம் நான் விடலையே, ஃபாலோ பண்ணேன், லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், க்ரீட்டிங் கார்டு கொடுத்தேன், பொக்கே வச்சேன், ஏதாவது ஒர்க் ஆச்சா? எல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு. இப்போ உன் ஹயாங்கோட பெட்லேயே வந்து உட்காந்துருக்கேன். இப்போவாவிட அக்செப்ட் பண்ணிப்பானா உன் ஹயா? என்ன மாதிரி சுகாவும் சீசுவும் ஜிமினாவோட பெட்ரூமில் பேசிகிட்டு இருந்தா எங்கே கட் ஆகுது? டே சைட்டை தான் காட்டுது. டேயாங்கடா ஒர்க்கெல்லாட்டையும் முடிச்சுட்டு நைட்டு எப்போடும் ஹவுஸுக்கு வர மாதிரி அவர் எப்போடும் வர ரோட் வழியாக தான் வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே டாட்டே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டே மார்க், டே வந்த மாதிரி தெரியுதுடா, நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? பாஸ்
அவசரப்படாதீங்க பாஸ், நாங்களாம் மறைஞ்சிட்டா இருக்கிறோம். நீங்கள் பிளான் எக்ஸிக்யூட் ஆனதோட உள்ளே என்ட்ராகி சேவ் பண்ணுற வேலை உங்களுக்கு. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே நம்ம மார்க்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம வந்துட்டுருக்க அந்த பைக்கை பைக் டயர் இருக்கும்ல, அதில் ஒரு புல்லட் ஷூட் அவுட் ஆகிற மூமெண்ட்டுக்கிட்டு ஷாக் ஆகி எடு என் பைக்கே ஷூட் பண்ணிட்டானுவலா, எவன்டாடி என்னோட காஸ்ட்லி பைக், அது மட்டும் இல்லை என் லவ்லி பைக், எனக்கு என் பைக் எவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா, பாட்டுன்னு எட்டுன்னு ஷாப் ஏறி இறங்கி இதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு இந்த ஷாப்பில் இருக்க ஓனர்கிட்ட ஃபைட்டப் பண்ணி வாங்கிட்டு வந்தேனே, இப்படி ஷூட் பண்ணிட்டானுவலே, அவன் மட்டும் ஷூட் பண்ணானுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, உங்களை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி பைக்கை சுற்றி நடக்கிறாரு நம்மகிட்ட. இந்த மாதிரி நடந்தால் அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு 5% நம்மகிட்டே சுற்றி வளைச்சப்படி ரவுண்டாக பண்ணவும் மார்க்கு சொன்ன மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுடா, இப்போ என்ட்ரி ஆகுச்சு ஹீரோவாக என்ட்ரி ஆகு அப்படிங்கிற மாதிரி ஜேகே கரெக்டாக கிட்ட வேண்டாம். என்னடா நீங்கள் தான் என் பைக் என்ன மாதிரி பண்ணிங்களா, என்ன ஏதாவது பண்ணிட்டா கூட நான் சரி போனா போட்டுன்னு உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பேன், என் பைக்கு மேலே நீங்கள் ஹேண்ட்ஸை விட்டுட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கோவமாக பேசிகிட்டு இருக்க சொல்லி அதில் ஒரு பர்சன்ட் டேயை கிக் பண்ண, இந்த மாதிரி கிக் பண்ணுறதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரமாக விழுவாரா, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ட்ராமா தானடா உங்களை பண்ண சொன்னேன், ஏன் பேபியை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நார்மலாக ஸ்லோ மோஷனில் ஜேகே தான் ரன் பண்ண வைக்கிட்டல இப்போ டேக்கிட்ட வராரு.